உங்களுக்கு முன்னாடி நிற்கிற சில சவால்கள், உங்களுக்கு முன்னாடி நிற்கிற சில கோலியாத்தை அடிக்கிறது நீங்க ஈஸி நினைக்கிறீங்களா, கஷ்டம் நினைக்கிறீங்களா? இதை பொறுத்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா ஆண்டவருடைய பிள்ளை இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க, துர்ச்செய்தியை பறக்கிறவங்களுக்கெல்லாம் கஷ்டம், நற்செய்தியை சொல்றவங்களுக்கு ஈஸி. எப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் தெரியுமா? நீங்க அவரோட போகும்போது. என் சுய பலத்துல இல்லைங்க, என்னோட திறமையில இல்லை, என்னுடைய படிப்புல இல்லை, என்னுடைய அழகுல இல்லை, அந்தஸ்துல இல்லை, என்னுடைய பொசிஷன்ல இல்லை, இயேசு கூட இருக்கிறதுனால எனக்கு ஈஸி. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, பழைய எல்லாம் புதிதாயின. சம்திங் நியூ. யூ ஆர் கோயிங் டு பிகம் நியூ. ஆமென். சரி, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு ஈஸி, உனக்கு கஷ்டம். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இது கூடவா கஷ்டம் சொல்றதுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. பாதி பேருக்கு புரியுது, பாதி பேருக்கு ஒன்றும் புரியல. செய்தி முடிவில் புரியும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்ன வார்த்தைன்னா, எனக்கு ஈஸி, உனக்கு கஷ்டம். ஆமென். இது ஏன் இப்படி ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா, தேவ பிள்ளையாகிய நமக்கும் இந்த உலகத்துக்கும் பல வித்தியாசம் உண்டு. ஆமென். நீங்கள்லாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லலாமா? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்போ பிரித்தெடுத்த ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னா நீங்கள்லாம் சம்திங் ஸ்பெஷல். ஆமென் சொல்லலாமா? வெளியில் இருக்கிறாங்க பார்த்தியா, இன்றைக்கி ஃபுல்லாக டிவி பார்த்துட்டு, உல்லாசமாக ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு, மொபைலில் ரீல்ஸ் பார்த்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களையும் நம்மளையும் கம்பேர் பண்ணி இன்றைக்கி ஆண்டவர் சொல்லி தர போகிறாரு. கரங்களை உயர்த்தி வர ஆமேன்னு சொல்லலாம். நல்ல ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு ஈஸி, உனக்கு கஷ்டம்னா, கர்த்தருடைய பிள்ளையாகி எனக்கு சில விஷயங்கள் ஈஸி, முக்கியமான விஷயம்லாம் எனக்கு ஈஸி. ஆனால் உலகத்தானா இருக்கிற உனக்கு எல்லாமே கஷ்டம். ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? நல்லா விலாவரியாக நம்ம கொஞ்சம் அதை பார்ப்போம். ஆமென். சில விஷயங்கள்னா உலகத்தானுக்கு கஷ்டம் பாருங்கள், நமக்கு ஈஸி. என்னென்னா, எக்ஸாம்பிள், ரட்சிப்பு. எத்தனை பேருக்கு ரட்சிப்பு கிடச்சிருச்சு? நிறைய பேருக்கு கிடச்சிதா கிடைக்கலையான்னு சில பேருக்கு தெரில. முதல் மேல் பூனை மாதிரி இருக்கீங்க. ஆனால் சில பேர் கன்ஃபார்ம், எனக்கு கன்ஃபார்ம் ரட்சிப்பு உண்டு அப்படின்றவங்க கரங்களை உயர்த்தி வராலே இல்லையா? ஹல்லேலூயா. அப்போது நமக்கு ரட்சிப்பு அதெல்லாம் மற்றவங்களுக்கு என்ன, உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம். ஆமாவா இல்லையா? பாவ மன்னிப்பு நமக்கு ஈஸியாக கிடச்சிச்சு. நீங்கள் ரத்தம் சிந்தியா வாங்கினீங்க பாவ மன்னிப்ப? அவர் ரத்தம் சிந்தி உங்களுக்கு ஃப்ரீயாக இலவசமாக கொடுத்துருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சிந்தின ரத்தத்தினால இலவசமாக பெற்றுக்கொண்டோம். எதுவும் நீ காசு கொடுத்து வாங்கலை, நீ எதுவும் ரத்தம் சிந்தி வாங்கலை, நீ கஷ்டப்பட்டு உழைச்சி நீ வாங்கலை. ஆண்டவர் உனக்கு இலவசமாக ஃப்ரீயாக ஈஸியாக பெற்றுக்கிட்ட. ஆமேன்னு சொல்லலாமா? இந்த பாவ மன்னிப்பு என்னன்றது உங்களுக்கு தெரியல, நீங்கள் ஈஸியாக பெற்றுக்கிட்டீங்க, அதனால் உங்களுக்கு தெரியல வேல்யூ. ஆனால் இட் இஸ் வெரி ப்ரெஷியஸ். ஹல்லேலூயா. ரொம்ப 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 உயர்ந்தது. அதை நம்ம ஈஸியாக பெற்றுக்கொண்டோம். ஆமென். ஞானஸ்தானம் வெளியில் இருக்கவங்களுக்கு கஷ்டம், ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு ஈஸி. ஆமேன்னு சொல்லலாமா? அபிஷேகம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியாது அவங்களுக்கு, ஆனால் நமக்கு ஈஸி. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். வார்த்தை சொல்லுது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ எல்லார் மேலும், யாவர்னா சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லார் மேலும். ஹல்லேலூயா. வயசு வரம்பு ஆண்டவர் என்ன செய்யலை, வைக்கலை. நீ எந்த மதம், எந்த காஸ்ட்டு, எந்த ஊர், கலரு, என்ன கலரு, அதெல்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? நீ பணக்காரனா ஏழையா ஆண்டவர் பார்க்கவே இல்லை. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமேன். ஈஸி. அழைப்பு சொல்லுங்களேன், யாருக்கு ஈஸி? சொல்லுங்க, நமக்கு தான் ஈஸி. ஆமேன்னு சொல்லலாமா? அவங்களுக்கு கஷ்டம், நமக்கு ஈஸி. ஆமேன். தரிசனம் நமக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. யோசிச்சு பாருங்க, எங்கேயோ விளாண்டுக்கிட்டு இருந்தோம், ஈஸியாக ஒரு தரிசனத்தில் கட்டி வச்சிருக்கிறாரு பாருங்க. நம்மளை நல்ல நல்ல தட்டுவோமா? எங்கே கட்டப்பட்டிருக்கோன்னா தரிசனத்தில் கட்டப்பட்டிருக்கோம். ஆமேன். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன்.
ஆண்டவர் சபைகளுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்குற மாதிரி நம்ம சபைக்கும் கொடுத்த தரிசனத்தில் கட்டப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. ஸோ இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நமக்கு ஈஸி, அவங்களுக்கு கஷ்டம். ஹல்லேலூயா. சில விஷயம் அவங்களுக்கு ஈஸியாக வரும், நமக்கு கஷ்டமாக இருக்கும். என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சூப்பர், தட்டுவோமா கை? அதான் ஆமென். ஹல்லேலூயா. சில விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். பாவம், நீங்கள் வீட்டுக்கு போனோன்னே யாரோ உங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்து, முக்கியமானவங்க வந்து ஒரு சாராய் பாட்டில் வச்சு நீ குடின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஈஸியா பண்ணுவீங்களா அந்த வேலையை? உலகமே தலைகீழ நின்னாலும் நான் ஒரு நாள் அதை செய்ய மாட்டேன்னு சொல்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எவ்வளோ என்ன ஃபோர்ஸ் பண்ணாலும் அது எனக்கு கஷ்டம், அது முடியவே முடியாது. ஆமேன்னு சொல்லலாமா? டு யூ நோ த டிஃப்ரென்ஸ்? புரியுதா? இந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா? அவங்களுக்கு சினிமா வந்து ரொம்ப ஈஸி, நமக்கு சினிமா ஏதோ எங்கேயோ ஹோட்டலில் பாட்டு கேட்டால் கூட மனசு உறுத்தும். ஐயோ இந்த பாட்டுக்கு அதில் என்ன செய்யக்கூடாது, விழக்கூடாது. பஸ் ட்ராவலை நிறுத்தினதுக்கு ரீசன் அதான். பஸ்ஸு ட்ராவலில் ஃபுல்லாக சினிமாவை போட்டுக்கிட்டு சினிமா பாட்டை போட்டு பஸ்ஸு ட்ராவலே வேணாம் நிறுத்திட்டோம். கரங்களை உயர்த்தி விட ஆமேன்னு சொல்லலாம். ஆமே, நல்ல நல்ல கலங்களை தட்டி ஆமேன். ஹல்லேலூயா. ஆனால் அது நம்மளை ஒன்றும் பண்ணாது, அதை மேற்கொள்கிறதுக்கு தைரியத்தையும் கிருபையும் கொடுத்துட்டார். ஆனால் சில பேர் இங்கே இருக்கீங்க, அது என்ன சினிமா தப்பா, சினிமா பாட்டு கேட்டால் தப்பா அப்படின்லாம் சில பேர் உட்காந்துருக்கீங்க. பரவாயில்ல. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கரெக்டாக அந்த வாசலை திறக்க ஆண்டவர் பரிசுத்தத்துக்குள்ளே நேராக இன்னும் பரிசுத்தம், இன்னும் மகிமை, இன்னும் அபிஷேகம், இன்னும் வல்லமை, இன்னும் கிருபை ஆண்டவர் கொடுத்து அப்படியே ஏற்றிக்கிட்டே போவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது, சவுல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சவுல் வந்து இஸ்ரவேலின் ராஜா. சவுல் உயரம் என்ன சொல்லுங்களேன்? இஸ்ரவேலில் இருக்கிற எல்லாரை விட அவன் தான் உயரம். ஆமேன். இன்னைக்கு நின்னோம்ல, யாரும் உயரமாக பின்னாடி நின்னீங்களே. இஸ்ரவேலில் இருக்கிற எல்லாருமே எவ்வளோ தான் இருந்தாங்களாம்? சவுலுக்கு இடுப்பளவு தான் இருந்தாங்களாம். அப்போ எவ்வளோ உயரம் பார்த்துக்கோங்க சவுல். ஹல்லேலூயா. கோலியாத்து அதை விட அவன் ராட்சசன். தாவீது சவுலுக்கு எப்படி இருந்திருப்பான்? இடுப்புக்கு கீழே தான் இருந்திருப்பான்ல. பெரியவங்களே இடுப்பளவுனா அவன் அந்த கால் வரைக்கும் தான் இருந்திருப்பான் இல்லை? யோசிச்சு பாருங்க. யாரையா? டேவிட் இதானே? சரி, அவ்வளோதான் இருந்திருப்பான். சவுலு ஹைட்டு, அதை விட யார் ஹைட்டு? கோலியாத். இப்போ நான் கேட்குறேன், உலக பிரகாரமாக பார்த்தா கோலியாத்தை அடிக்க தாவீதுக்கு ஈஸியா, சவுலுக்கு ஈஸியா? நல்லா சொல்லுங்களேன். ஏன்னா தாவீது குட்டி, இன்னொன்று அவனுக்கு வந்து யுத்தம்னாலே என்னன்னு தெரியாது. சவுல் சொல்கிறான், டேய் நீ சின்ன பையன், அவன் யுத்த சமர்த்தன், சின்ன வயசுலேருந்தே யுத்தத்தை பழகியிருக்கான்டா, நீ எப்படா போவேன்னு யார் கேட்குறா? சவுல் கேட்குறார். சவுலுக்கு கஷ்டம் அது, கோலியாத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு சவுலுக்கு. சத்தமாக சொல்லுங்களேன். ஆனால் தாவீதுக்கு எப்படி இருந்துச்சு? தட்டுவோமா கையை? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமேன். ஹல்லேலூயா. சவுலுக்கு கஷ்டங்க. அவன் உலகத்தானா மாறிட்டான். ஒன்ஸ் ஆண்டவர் இருந்தார் சவுல் மேலே, இன்னைக்கு ஆண்டவர் இல்லை, ஆவியானவர் அவனை விட்டு விலகி போயிட்டாரு. இன்னைக்கு சவுலுக்கு கஷ்டம் கோலியாத்தை ஃபேஸ் பண்ண. ஆனால் தாவீதுக்கோ இட் வாஸ் ஈஸி. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? உங்களுக்கு முன்னாடி நிற்கிற சில சவால்கள், உங்களுக்கு முன்னாடி நிற்கிற சில கோலியாத்தை அடிக்கிறது நீங்கள் ஈஸி நினைக்கிறீங்களா, கஷ்டம் நினைக்கிறீங்களா? இதை பொறுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையா, ஆண்டவருடைய பிள்ளை இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. 2 பேர் இருந்தாங்க, காலேப், யோசுவா. 12 பேரில் 2 பேர் சொல்கிறாங்க சுதந்திரித்து கொள்ளலாம், இட் இஸ் வெரி ஈஸின்றாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. மற்ற கூட போன 10 பேர் சொல்கிறாங்க கஷ்டம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு விளங்குது? நீ ஆண்டவர் பிள்ளையா இருக்கும் போது, தேவ பிள்ளையா இருக்கும் போது, விசேஷித்த அபிஷேகம் உனக்குள்ள இருக்கும் போது, மற்றவங்களால முடியாதது உன்னால முடியும். அது ஈஸியா உனக்கு தோணும். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஈஸியா தோணுதோ, உலகத்தால முடியாதுன்னு நினைக்கிறது உங்களுக்கு ஈஸியா தோணுதுன்னா, யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல். நீங்க ஆண்டவரால டிசைன் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தரால முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களுக்கு மட்டும் அது ஈஸியா இருக்கும். ஆமேன்னு சொல்லலாமா?
என்னாகமத்தின் புஸ்தகம், இந்த வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். காலேப் சொல்லுகிற ஒரு வார்த்தை. 13:30 வேகமாய். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். ஈஸி. ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? எளிதாய் சுதந்தரித்துக் கொள்ளலாம். இட் இஸ் ஈஸி. யாருக்கு ஈஸியாக தோணுச்சு? காலேபுக்கும் யோசுவாவுக்கும் மாத்திரம் ஈஸியாக தோணுச்சு. ஆனால் அடுத்த வசனங்களில் வாசிங்க. மற்ற 10 பேர் ஆனால் 10 லீடர்ஸ், 12 பேர் அனுப்புனாங்க. 10 லீடர் சொல்றாங்க இட் இஸ் டிஃபிகல்ட். உலகத்துக்கு அது டிஃபிகல்ட். ஆனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைக்கு ஈஸி. ஹல்லேலூயா. அதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இது கஷ்டம்னு நினைக்கிறதெல்லாம் உமக்கு ரொம்ப ஈஸியாகவே வரும்ன்றத ஆண்டவர் இன்சிஸ்ட் பண்ண விரும்புகிறார். வாலிப பிள்ளைங்க நல்லா கவனிங்க. எது கஷ்டம், எது டிஃபிகல்ட் உங்கள் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அது ஈஸியாக முடிச்சு தர என் தேவனால கூடும். வாசிங்க, அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க ஸ்டேட்மெண்ட். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, அவனோட கூட காலேபோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே முடியாது. அவங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்துச்சு, முடியாது, கஷ்டம்ன்றாங்க. தொடர்ந்து. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். குடிகளை பட்சிக்கிற தேசம். எல்லாம் நெகட்டிவா சொல்லிட்டே இருக்காங்க பாருங்க. முடியாது, அது பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். கோலியாத்தை பார்த்து பயந்த மாதிரி இவங்க பாக்குறாங்க. பெரிய ராட்சசர்கள்லாம் இருக்காங்க, பெரிய ஆட்கள். அங்க ராட்சச பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சசரையும் கண்டோம். ஏனாக்கின் குமாரர் இருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருக்கிறோம். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி. பார்வைக்கும் வெட்டுக்கிளி தான், அவங்க பார்வைக்கும் வெட்டுக்கிளி தான். நாங்க ரொம்ப கம்மியா இருந்தோம், நம்மளால ஜெயிக்க முடியாதுன்ற துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். இந்த துர்ச்செய்தியை பரப்புறவங்க எல்லாம் அவங்களுக்கு கஷ்டம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். துர்ச்செய்தியை பரப்புறவங்களுக்கு எல்லாம் கஷ்டம். ஆமென். ஆமென். சத்தமா சொல்லுங்க. துர்ச்செய்தியை பறக்கிறவங்களுக்கெல்லாம் கஷ்டம், நற்செய்தியை சொல்றவங்களுக்கு ஈஸி. நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். நம்ம நற்செய்தியை சொல்ல வைக்கிறாரா, குட் நியூஸ் சொல்ல வைக்கிறாரா, நமக்கு ஈஸிங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுதந்தரிக்கிறது ஈஸி. நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபையை பெற்றுக்கொள்றது ஈஸி. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களே நினைக்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறதெல்லாம் கஷ்டங்க. சினிமா பார்க்கக்கூடாது, சர்ச்சுக்குள்ளே இருக்கணும், பைபிள் வாசிக்கணும், இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு பிசாசு உங்களை ஏமாத்துறோம். ஹல்லேலூயா. ஆனால் இதுதான் ஈஸின்றத கர்த்தர் இன்னைக்கு கற்றுக் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? ஆவியானவனை கற்றுக் கொடுக்கறது என்னன்னா, இதுதான் மகளே ஈஸி, இதுதான் மகனே ஈஸி, அது உனக்கு நான் சொல்லி தரேன்றார். ஆமென். ஹல்லேலூயா. கேன் யூ ரீட் தட்? ஈஸின்ற வேர்டு மட்டும் இருந்துச்சுன்னா 13:30. Then Caleb quieted the people before Moses and said, let us go up at once and take possession of it, for we will certainly conquer it. ஓகே, இது வந்து ஒரு ஆம்பிளிஃபைடு வெர்ஷன். வேற வெர்ஷன்ல ஈஸி அப்படின்ற வேர்ட் இருந்தால் கொஞ்சம் எனக்கு எடுத்து சொல்லுங்க. ஆண்டவர் நாம மகிமைப்படுத்த. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஈஸி, உலகத்தானுக்கு கஷ்டம். இதை நம்ம அறிந்து கொள்ளணும். ஆமென். இதை தான் ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். மார்த்தாள் மரியாள்னு 2 பேர் இருந்தாங்க. ஆமென். மார்த்தாளுக்கு எப்படி இருந்துச்சு? பற்பல வேலைகளை செய்வதில் கவலைப்பட்டு கலங்கி கஷ்டப்பட்டு செய்தா. ஆமென் சொல்லலாமா? நீங்கள் ஃப்யூச்சரில் வேலை செய்கிறது கஷ்டப்பட்டு செய்யணும்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா ஈஸியாக செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இந்த காலத்து பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கணும்
ஆமென், ஹல்லேலூயா. கஷ்டமே படாம ஈஸியாக இருக்கணும். அப்போ தான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதுக்கெலாம் நம்மளால் என்ன செய்யாது, முடியாது. அதில் தெளிவாக இருக்கிறாங்க எல்லாருமே. சரி, பரவாயில்ல, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஆண்டவர் பிள்ளையா நீ இருந்தேன்னா உனக்கு ஈஸியாக எல்லா காரியங்களையும் முடிக்க கர்த்தர் உதவி செய்வார், பலன் கொடுப்பார். ஆமென். ஆனால் மரியாளுக்கு எப்படி இருந்துச்சு? ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா அவள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஸோ நிறைய எக்ஸாம்பிள் இப்படி சொல்லிட்டே போகலாம். நமக்கு ஈஸியாக இருக்கிறது உலகத்தானுக்கு கஷ்டம். ஆமேன். இதை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆமேன். இதை ஆண்டவர் நம்ம இருதயத்தில் திறந்து தருவாராக. ஆமேன். சரி, ஒய் அப்படின்ற ஒரு ரீசனை நான் எனக்கு சொல்லி தர விரும்புகிறேன். ஏன் நமக்கு ஈஸி, மற்றவங்களுக்கு கஷ்டம்? ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஈஸியாக இருந்தது, சவுலுக்கு ஏன் கஷ்டமாக இருந்துச்சு? மற்றவனுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது, 10 பேருக்கு கஷ்டமாக இருந்தது, இவங்க 2 பேருக்கு மட்டும் ஈஸியாக இருந்துச்சு. ஒய்? ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதை தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமேன். நல்லா எடுத்து வாசிப்போம். யோவான், அதுக்கு முன்னாடி மத்தேயு 11:30 வாசிங்க. மத்தேயு 11:30 ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. இதுதான் நம்ம மையமா வச்சு. என் நுகம் மெதுவாயும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. சுமை இலகுவாயும் இருக்கிறது, லகுவாயும் இருக்கிறது என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? லகுனா ஈஸி, ஆமேன் சொல்லலாமா? இதுமே இங்கிலீஷ் வேர்ஷன்ல ஈஸி இருக்கா பாருங்க. ஸோ வார்த்தை சொல்லுது, ஆண்டவரே சொல்றாரு, என்னுடைய நுகம் ஈஸிப்பா, மெதுவானது. ஆமேன். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அசைன்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, கர்த்தர் நமக்கு இப்படி தான் வாழணும்னு சொல்லி கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அது ரொம்ப ஈஸிங்க. ஆமேன் சொல்லலாமா? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஈஸியான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, மகிமையான ஒரு வாழ்க்கை. நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம வாழ்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை யாராலையும் வாழ முடியாது. யாருக்கும் அந்த பாதுகாப்பு இருக்காது, யாருக்கும் அந்த நிறைவு இருக்காது. எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். காசு பணம் இருந்தால் கூட அவங்களுக்கு நிம்மதி இருக்காது. கர்த்தர் நம்மளை நிம்மதியோடு வாழ வச்சிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு மரிச்சான் தேவ சமூகத்தில் போவோன்ற தைரியத்தோடு வாழ வச்சிருக்கார். அநேகருக்கு இருக்கிறதுல பெரிய பயம் மரண பயம். அவ்வளோதான். இன்னைக்கு செத்தா எங்கே போவேன்னு தெரியாது. கேட்டு பாருங்க, உனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கானா ஒன்றும் புரியாது, பேபன்னு வாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு அதெல்லாம் கொடுத்துருக்கிறாருன்னா நமக்கு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கைங்க. நல்லா ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி ஈஸியாக ஆண்டவர் எல்லா காரியத்தையும் கொடுக்கறதுக்கு வை அப்படின்ற ஒரு காரியம் நம்ம பார்க்க போகிறோம். தாவீது கோலியாத்தை ஜெயிக்க போகும்போது தனியாக போனானா, சொந்த பலத்தில் போனானா, எப்படி போனான்? அவருடைய நாமத்தை கொண்டு போனான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் தெரியுமா? நீங்க அவரோட போகும்போது. பக்கத்துல சொல்லுங்க, எப்போ ஈஸி தெரியுமா? உங்க பலத்துல இருக்கும் போது இல்ல, நீங்க அவரோட போகும்போது தான் ஈஸி. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். அவர் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஆமென். அதான் வார்த்தை சொல்லுது. யோவான் 15:5 மன்னிச்சிருங்க. யோவான் 15:5 நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. இதை நீங்க தெரிஞ்சு கொள்ள போறீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? எவ்ரிதிங் இஸ் ஈஸி வித் காட். ஆமென். ஆமென் சொல்லலாமா? என் சுய பலத்துல இல்லைங்க, என்னோட திறமையில இல்லை, என்னுடைய படிப்புல இல்லை, என்னுடைய அழகுல இல்லை, அந்தஸ்துல இல்லை, என்னுடைய பொசிஷன்ல இல்லை, இயேசு கூட இருக்கிறதுனால எனக்கு ஈஸி. ஹல்லேலூயா. உங்க படிப்பா இருக்கலாம், உங்களோட எதிர்கால ஊழியமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், இல்லைன்னா குடும்பத்தின் காரியங்களாக இருக்கலாம். கர்த்தர் உங்களோடு இருந்தால் எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி ஈஸி. ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எப்போ தாவீதுக்கு ஈஸியாக இருந்தது? கர்த்தருடைய நாமத்தை கொண்டு போனான். சவுலுக்கே கஷ்டம், தாவீதுக்கு எப்படிங்க ஈஸியாக இருக்கும்? உலகத்தில் அதெல்லாம் நம்பவே முடியல, ஆனால் நடந்துச்சு. தாவீதுக்கு மட்டும் ஈஸியா இருந்துச்சு. ஹோல் நேஷனே பயந்துகிட்டு இருந்தது. 40 நாள், ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 3 நாள் இல்ல, 40 நாள் அவனோட கர்ஜிப்புக்கு பயந்து நடுங்கி 40 நாள் இருந்துச்சு. ஆனா 40 நாள் முடிஞ்சு
தாவீது வராரு பாருங்க, அவருக்கு ரொம்ப ஈஸியாக ஒரே ஷாட்டில். ஆமேன். கரங்களை தட்டி சொல்லுங்க, ஒரே ஷாட்டில். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன். பெரிய டிஷ்ஷும் போட்டாங்களா? இவர் ஒரு அடிக்க அவர் ஒரு சுருண்டு உள்ள. நம்ம ஊர்லலாம் அப்படி தானே, சண்டை காட்சினா முதல்ல வில்லன் அடிப்பார், முதல்ல ஹீரோ அடி வாங்குவார். நான் ரொம்ப வருஷம் முன்னாடிலாம் பார்த்துருக்கோம், இப்போல்லாம் பார்க்கல. அப்போல்லாம் கத்தி சண்டை இருக்கும் ஒரு காலங்களில். அதுக்கப்புறம் டிஷ்ஷும் சண்டை, நிறையா ஸ்டண்ட்டு, அப்படி அடி வாங்கி கடைசியாக ஹீரோ எந்திரிச்சு குத்துவார். இதே பல வருஷமாக ஓட்டி ஏமாத்தியே வச்சுருக்காங்க. ஆனால் ஆண்டவருக்கு பைபிளில் எழுதியிருக்கிற சண்டை காட்சி பாருங்க, ஹீரோனா அதுதான், ஒரே அடி, நெத்தி அடி. நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாம். ஒரு அடி கூட தாவீது வாங்கல, ஒரே அடி, நெத்தி அடி அடிச்சாரு கோலியாத் ஃப்ளாட்டு. ஆமே, வெரி ஈஸியாயிடுச்சு. கூட வந்தவர் அப்படிங்க. தட்டுவோமா கரங்களை தட்டி? கூட வந்தவர் அப்படி. ஆமே, தாவீதுனால நடக்கல, கூட வந்த தெய்வம் அதை செஞ்சு முடிச்சிட்டார். ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் அவர் கூட இருந்தா எல்லாமே ஈஸி, எதுவுமே கஷ்டம் இல்லை. உங்கள் எக்ஸாம் கஷ்டம் இல்லை, உங்களோட மேல் படிக்கிற எக்ஸாம் இருக்குல்ல, பெரிய எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க சில பேர், அது கஷ்டம் இல்லை. இனி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற செய்ய வேண்டிய காரியங்கள், வேலை ஸ்தலம் கஷ்டம் இல்லை, பிஸ்னஸ் கஷ்டம் இல்லை. அவர் கூட இருக்கிறதுனால ஊழியம் கஷ்டம் இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இதை தெரிந்து கொள்ளணும். பாருங்கள், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். காலேப் சொன்னார்ல, நம்ம ஈஸியாக சுதந்திரித்து கொள்ளலாம், எழுதல நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னு காலேப் சொன்னார்ல, அது காரணம் என்ன? 14:8. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? உன் வாழ்க்கையில் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். எப்போ தெரியுமா? அவர் உன் மேலே பிரியமாக இருந்தார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ எதுவுமே என் வாழ்க்கையில் ஈஸியாக கிடைக்கலங்க, எல்லாமே கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை சாப்பாடு கூட உருப்படியாக கிடைக்கல, அப்படி கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் உன் கூட இருந்தா, ஆண்டவர் உன் மேலே பிரியமாக இருந்தா, எல்லாமே உனக்கு ஈஸியாக கிடைக்கும். நல்லா தட்டுவோம். ஆமே, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நான் உங்களை மாதிரி யூத் ஸ்டேஜில் தான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். நல்லா 12 வயசில் நான் இயேசுக்கு ஒப்பு கொடுத்தேன் என் வாழ்க்கையை. 7th படிக்கும் போது அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். ஆமேன். 7th படிக்கிறது யாராக இருக்கீங்களா இங்கே? இல்லை, எல்லாம் பெரிய பசங்க. அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். 8th படிக்கும் போது ஊழிய அழைப்பு பெற்றுக்கொண்டேன். 8th படிக்கும் போதுலேருந்து ஆரம்பித்த ஊழியம். ஹல்லேலூயா. மோர் தென் 30 years. ஆமேன். கிருபையா. நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் கிருபையா இன்ன வரைக்கும் அதை நடத்துகிறார். நான் நம்புகிறேன், கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுட்டு போகிறதுக்கு தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்வார்னு சொல்லி நம்புகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. கரம் பிடிச்சவர் அப்படிப்பட்டவருங்க. உங்கள் யங் ஏஜில் ரொம்ப ஃபோக்கஸ் அவர் மேலே வைங்க. நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் உலகத்து மேலே தான் இருக்குது. என்ன கிடைக்கும்? எனக்கு நல்லா மார்க்கு கிடைக்கணும், நல்லா மதிப்பு கிடைக்கணும், 4 பேர் நல்லா கைத்தட்டணும், 4 பேருக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பெருமை வரணும், இப்படியெல்லாம் நினைக்கணும். ஊழியத்தை வாங்கினா கூட ஒரு பாட்டு போட்டு ஃபேமஸ் ஆகி எல்லாரும் நம்மளை புகழணும்னு நினைக்கிறோம். நோ. ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் ஃபோக்கஸ் என்னவா இருக்கணும்னா, அவர் என் மேலே பிரியமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், எத்தனையோ பாட்டு எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி 6th 7th 8th 9th ஸ்டேஜ்லலாம் பயங்கரமாக பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். நான் எப்படி என்னை கற்பனை பண்ணிக்குவேன்னா, நான் ஒரு குட்டி தாவீது. நான் இத்தனைக்கும் ஃபீமேல் வெர்ஷன், ஆனால் நாங்கள் என்ன கற்பனை பண்ணிப்பேன்னா, நான் ஒரு குட்டி தாவீது. ஆண்டவர் என் மேலே பிரியமாக இருக்கிறாரு, எங்கே போனாலும் என்னை பார்க்குறாரு. இப்படியே எனக்குள்ளே ஒன்று தோண்டிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் மேலே அப்படியே அன்பு பொங்கும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. எத்தனையோ பாட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஸ்கூலில் கொயரில் இருந்தேன், கொயர் லீடராக இருந்தேன், நிறைய காரியம் இருந்துச்சு.
எப்பவுமே ஆண்டவர் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன், முணுமுணுத்துக்கிட்டே. அவர் பார்க்குறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். என்ன நினைப்பேன், தாவீது ஆடு மேய்க்கும் போதெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தான், கர்த்தர் அதை பார்த்தாரு, அப்போ என்னையும் பார்ப்பாரு அப்படி சொல்லியே நான் நினச்சிக்கிட்டே இருந்த காலங்கள் உண்டு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இன்னைக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் முட்டி போட்டால் எப்படி எனக்கு தோணும்னா, அந்த யங் ஏஜில் எப்படி நான் ஆண்டவர் கை பிடிச்சேன்னு அது தோணும் எனக்கு. அப்படியே நினப்பு, அந்த நினப்பு தான் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ நீங்கள் ரொம்ப 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 பாக்கியசாலிகள். நீங்கள் யங் ஏஜில் ஆண்டவர் பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்காது, அவரும் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, ஃபாதர் பாட்டு எல்லா பாட்டுமே பிடிக்கும். எல்லாத்தோட நம்பர் 1 பாட்டு எனக்கு எது பிடிக்கும்னு சொன்னா, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. தட்டுவோமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. சொல்லலாம், நீரே நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது ஒரு பெரிய டைட்டில் அடிச்சாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆமென். நான் அடிக்கடி ஜெபிக்கிறது என்ன தெரியுமா, ஆண்டவரே தானியேலுக்கு கொடுத்த டைட்டில் எனக்கு ஒரு ஃபீமேல் வெர்ஷன் எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நான் கேட்பேன். ஆமென். அப்படியே காப்பி அடித்து கேட்கக்கூடாதா எனக்கு தெரியாது, ஆனால் நான் கேட்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ போயிட்டார் தாவீது. காலம் முடிஞ்சிச்சு. இந்த காலத்தில் எல்லாரை விட நீங்கள் என் மேலே பிரியமாக இருக்கணும் ஆண்டவரே. பொசசிவாக கேளுங்க. ஆமேன். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆமேன். நீங்கள் வேற எதுவும் கேட்காதீங்க. ஆண்டவரே எனக்கு மைக்கு பிடிக்கணும், நான் பாட்டு பாடணும், 4 பேர் எனக்கு கை தட்டணும், கேட்காதீங்க. இத்தனை ஆத்துமாக்கள் வேணும்ன்ற கேட்கறத விட நீங்க என் மேல பிரியமா இருக்கணும்னு சொல்லி அந்த தாகம் நமக்குள்ள வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இன்னைக்கும் என்ன சொல்றது, தென்னிந்திய தாவீதா நம்ம ஃபாதர் அப்பா இருக்கிறாங்கன்னா அவர் பாடின பாட்டெல்லாம் ஆமேன். ஹல்லேலூயா. அப்படியே ஏக்கத்தோடு ஆண்டவரோடு கூட ஒரு மர்ஜ், ஆண்டவரோடு கூட ஒரு உறவு, தேவனோடு படைத்தவரோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியம் வளர்ந்துக்கிட்டே போனதுனால தான் இன்னைக்கு அவரை ஆண்டவர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லலாம். தேர் இஸ் நோ ஷார்ட்கட் பீப்புள். உங்கள் வாழ்க்கையில் ஷார்ட்கட்டே கிடையாது, ஒரே வழிதான். ஆண்டவரோடு நீங்கள் எவ்வளோ ஐக்கியமாறீங்களோ உங்களை அந்த அளவுக்கு உயர்த்திக்கிட்டே நல்ல 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 ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். எந்த அளவுக்கு டீப்பராக போகிறீங்களோ, எந்த அளவுக்கு ஆண்டவரோட உறவுல நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மேலே உயர்த்திக்கிட்டே இருப்பார். ஒரு செடி எப்படி உயரம் பார்த்துருக்கீங்களா? எப்படி வளரும் பார்த்துருக்கீங்களா? அது எவ்வளோ தூரம் வளருதுன்னு வெளியில் தெரியும், கீழே எவ்வளோ ஆழம் போகிறதுன்னு யாருக்கும் தெரியாது. அது உயர 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 வளர்றது காரணம் கீழே போகிற ஆழம்தான்றது சீக்ரெட்டு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். மண்ணில் புதைஞ்சிருக்கிற ஆழம் ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ உயரம் கிடைக்கும். ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. நம்ம எதை பார்ப்போம்னா ஷூட் சிஸ்டமில் தான் பார்ப்போம், எவ்வளோ உயரம் அப்படின்னு. உள்ள அவ்வளோ ஆழம் இருக்குது, உன் கண்ணுக்கு அது என்ன செய்யலை தெரியலை. ஆமேன்னு சொல்லலாமா? எவ்வளோ டீப்பாக நீங்கள் போகிறீங்களோ, எவ்வளோ ஆண்டவர் மேலே பிரியமாக இருக்கிறீங்களோ அவ்வளோ உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். யோசேப்பை உயர்த்தி அழகு பார்த்தாரு, எஸ்தரை உயர்த்தி அழகு பார்த்தாரு, அனாதை பொண்ணு அவளை உயர்த்தி அழகு பார்த்தாரு. ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிசயத்தை காண பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்கள் அவர் மேலே பிரியமாக இருங்க, நீங்கள் அவரோடு கூட இருங்க, அப்பொழுது அவர் உங்களோடு கூட இருப்பார். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு பாட்டில் கொடுக்கும்போது 2 வரி, ஆண்டவரே உங்கள் பார்வை என் மேலே படணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். ஆமேன். பாடல் வரி இப்படி கொடுத்தாரு, உங்கள் பார்வை என் மேலே படணும்னு வாஞ்சிக்கிறேன், நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. தட்டினா நல்லா தட்டுங்க. ஆமேன். ஆமேன்னு சொல்லலாமா? இது எனக்கு அப்படியே ஆண்டவரோடு கூட இருக்கும் போது வந்த ஒரு பாடல் வரி. ஆமேன்.
உங்கள் பார்வை என் மேலே படணுன்றதை வாஞ்சிக்கிறேன். வாஞ்சனா thirst, தாகம். ஆமென், ஹல்லேலூயா. உம்மை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமென் சொல்லலாமா? எத்தனையோ ஆசை உலகத்தில் இருக்குதுங்க, எல்லாமே உருப்படாத ஆசை. ஆமென் சொல்லலாமா? எல்லாமே ஒன்றும் உருப்படாது. ஆமென் சொல்லலாமா? இந்த உலகத்தில் ஆசையெல்லாம் எதுவுமே வேஸ்ட். பக்கத்தில் சொல்லுங்க, இந்த உலக ஆசையெல்லாம், ஆமென், மனுஷன் மேலே வைக்கிற ஆசையெல்லாம். சில பேர் நேரம் தெரியும், இவன் தான் நமக்கு சூப்பர், இவனை கல்யாணம் பண்ணால் சூப்பர், இவளை கல்யாணம் பண்ணால் சூப்பர், அது வேஸ்ட்டு. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? உலகத்தில் உள்ளதெல்லாம் வேஸ்ட்டு. அவர் மேலே வைங்க ஆசை, அது ஒரு நாள் மாறாது, மறையாது. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத உயரத்தில் கொண்டு போய் நிறுத்துங்க. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. வேற எந்த குறுக்கு வழியுமே கிடையாது. ஆமென். ஸோ இந்த வார்த்தையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அது லூக்கா 10ஆம் அதிகாரம் 41, 42. லூக்கா 10, 41, 42. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். So many things in your mind. ஆண்டவர் சொல்றார், இங்க உட்கார்ந்து இருக்கிற அநேகருக்கு நிறைய கவலை இருக்கு. என்னென்னத்தையும் நினைச்சு கவலைப்படுறீங்க. எதிர்காலத்தை குறித்து, உங்க வாலிபத்தை குறித்து, உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையை குறித்து, எதோ காரியத்தை குறித்து கவலைப்படுறீங்க. ஆமென் சொல்லலாமா? இயேசு சொன்ன வார்த்தை, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். திஸ் இஸ் யுவர் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். கவலை வந்தாலே கலக்கம் வந்துடும். ஹல்லேலூயா. கவலைப்பட்டு கலங்குகிறாய். அடுத்த வசனம், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? தேவையானது ஒன்றே. சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, தேவையானது. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. One thing is important in your life. அது அவருடைய பாதம். ஆமென் சொல்லலாமா? 3 காரியம் அப்படியே பார்த்துட்டோம். தாவீது ஆண்டவரோடு கூட போனா ஜெயிச்சான். ஆமென் சொல்லலாமா? காலேப் சொன்னா, கர்த்தர் என் மேல் பிரியமாக இருந்தால் அதை சுதந்திரித்து கொள்ளுவேன்னு சொன்னான். ஆமென். மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாள். ஹல்லேலூயா. பிற்காலத்தில் மரியாள் அதிகமாக பேசப்பட்டா மார்த்தாளை விட. ஆமென். மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் நினச்சி, பாதத்தில் வெளியேற பெற்ற பரிமள தைலத்தை உடச்சி ஊற்றி, ஆண்டவர் சொல்கிறாரு, ப்ராஃபட்டிக்கலாக பண்ணா அவள் செஞ்ச ஒரு வேலை என் மரணத்தை நினைவு கூர்ந்து முன்னாடியே அவள் பண்ணிட்டான்றாரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். 3 காரியம் நம்ம வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. கீப் காட் ஃபர்ஸ்ட். ஆண்டவர் நமக்குள்ளே வச்சுக்கணும். ஆமென். 2வது, அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும். அப்போ எல்லாமே எனக்கு என்னதான் ஈஸி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எப்போ வாழ்க்கையில் எல்லாமே ஈஸியாக இருக்கும் தெரியுமா? நீ அவரோடு கூட இருக்கும் போது ஈஸியாக இருக்கும். அவர் உன் மேலே பிரியமாக இருக்கும் போது ஈஸியாக இருக்கும். அவர் பாதத்தில் நீ உட்காரும் போது ஈஸியாக இருக்கும். நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. It is going to be easy. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கிளிப்பிங் போடுங்க. 3 காரியம் நம்ம பார்த்தோம். ஆண்டவரோட பாதத்தில் அமர்றதுனா என்ன, அது ஒரு 3 காரியம். அதில் அந்த கிளிப்பிங் போடுங்க. அந்த ஃபஸ்ட்டு கிளிப்பிங், அதாவது உலகத்தானுக்கும் ஸ்பிரிச்சுவல் மேனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். உலகத்தானுக்கும் ஸ்பிரிச்சுவல் மேனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது இல்லைப்பா. த நேச்சுரல் மேன் வர்சஸ் ஸ்பிரிச்சுவல் மேன். இன்னைக்கு அதான் நம்ம பார்த்தோம். நமக்கு சத்தமாக சொல்லுங்களேன், சொல்லுங்க, எனக்கு ஈஸி, உனக்கு கஷ்டம். பாருங்க, நேச்சுரல் மேன் எப்படி இருப்பான்னா, ஈஸிலி கிவ்ஸ் இன்டு ஹிஸ் ஃப்ளஷ். அதாவது மாம்சத்துக்கு இடம் கொடுத்துருவான். ஆமேன்னு சொல்லலாமா? நீங்கள் ரசிக்கப்பட்டதுனால, அபிஷேகம் பெற்றதுனால, ஜபத்தோட்டம் போயிட்டு வந்ததுனால, கேபா கிறிஸ்து சர்ச்சில் மெம்பராக இருக்கிறதுனால நீங்கள் ஸ்பிரிச்சுவல் மேனாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. when you follow these things,
டெஃபினட்டாக நீங்கள் ஸ்பிரிச்சுவல் மேனாக இருக்க முடியும். ஆவிக்குரிய மனுஷியாக இருக்க முடியும். நீங்கள் போகிற சர்ச் பற்றி இல்லை உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை. இருக்கிறதுலே பெரிய சர்ச் போகிறாங்க, எங்கள் பாஸ்டர் யாத்திரமா பெரிய பாஸ்டர், நோ யூஸ்மா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. வஞ்சிக்கப்படாதிருங்க. எத்தனை வருஷம் பாரம்பரியம் தெரியுமா எங்கள் சபை? யாருக்கு பிரயோஜனம்? உன் வாழ்க்கை எப்படி இருக்குது? உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? உன் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது? அதுதான் ஆண்டவர் பார்ப்பார். ஓகே. இங்கே என்னென்னா, டினைஸ் ஹிஸ் ஃப்ரெஷ் டெய்லி. ஒவ்வொரு நாளும் மாம்சத்து கிரியையை அழிக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ரெண்டாவது பாருங்கள், சீக்ஸ் அப்ரூவல் ஃப்ரம் அதர்ஸ். உனக்கு பிடிச்சிருக்கா? இன்றைக்கி நான் ஜோம் பண்ணேனே, நல்லா ஜோம் பண்ணேன்னா, அந்த அக்கா எப்படி சொன்னாங்க, பாஸ்டர்மா என்ன சொன்னாங்க, என்னை பாராட்டுறாங்களா? இது நமக்கு தேவையில்லை. ஆமேன்னு சொல்லலாமா? என்ன தேவைன்னா, சீக்ஸ் அப்ரூவல் ஃப்ரம் காட். ஆமேன். ஹல்லேலூயா. மூணாவது பாருங்கள், இஸ் லெட் பை த மீடியா அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ். நிறைய பேர் பிடிஎஸ் ஃபேனு, இந்த மாதிரி சில இன்ஃப்ளூயன்சஸ், அவங்களோடது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் தான் எனக்கு வந்து ஹீரோ, இவங்க ஃபேனு, நான் இவங்க விசிறி, இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து நீ எந்த சர்ச்சு போனாலும் நீ செய்கிறதெல்லாம் ஒன்றும் வாய்க்காது. ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறீங்களே. யாராவது பக்கத்தில் இருக்க சொல்லுவா, இதை நான் பார்த்தேன், அதை நான் பார்த்தேன், அவன் சொல்லுவான் அங்கே போனேன் இங்கே போனேன், உடனே அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி போயிடக்கூடாது. ஆமென் சொல்லலாமா? நல்லா பாருங்கள், அது காப்பர்ஸ் இஸ் லெட் பை வேர்ட் ஆஃப் காட் அண்ட் ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? எந்த மனுஷி கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுறாங்களோ, வேத வசனத்தினால் நடத்தப்படுகிறாங்களோ, அவங்களுக்கு தான் எல்லாமே ஈஸி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம்? ஃப்ளஷ், மாம்சத்தை அழிக்கணும். ரெண்டாவது, ஆண்டவருடைய திட்டத்தை நம்ம வாழ்க்கையில் செய்யணும். மூணாவது, வேத வசனம் ஆவியானுடைய நடத்துதல் நமக்கு இருக்கணும். நாலாவது பாருங்கள், டசன்ட் கேர் அபவுட் காட்ஸ் வில். கர்த்தருடைய திட்டத்தை பற்றி நினைக்கிறது இல்லை. யாராவது கண்ணுக்கு அழகாக ஒருத்தன் வந்தானா, ஸ்மார்ட்டாக வந்தானா, இவன் நம்ம வாழ்க்கை துணையாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கனவு, அப்படியே கற்பனை, பட்டாம்பூச்சி பறக்கும், அப்படியே ஹீரோயின் மாதிரி நினச்சிக்கிறது, அவன் மூஞ்சி பார்த்தா சப்பையாக இருக்கும், அவன் தான் ஹீரோ மாதிரி நினச்சிக்கிறது. இதெல்லாம் மாம்சம், ஆண்டவருடைய திட்டம் இல்லை. ப்ரையாரிட்டிஸ் காட்ஸ் வில். கர்த்தருடைய திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு மட்டும் நினைக்கணும். கரங்களை தட்டி ஒரு ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஒரு மகன் எனக்கு கால் பண்ணி அவள் வந்து பேசினா, ஒரு யூடியூப்பில் என்னோடதை பார்த்துட்டு அவள் சொன்னால், எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு பார்த்துட்ருக்காங்க, இத்தனைக்கு பாஸ்டரோட பொண்ணு, ஆண்டவர் திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னான். நானே என்னோடய இஷ்டத்துக்கு நான் தேர்ந்தெடுத்துடக்கூடாது, கர்த்தருடைய திட்டம் நிறைவேற நீங்கள் எனக்கு எப்படி ஆண்டவருடைய திட்டத்துக்கு நான் செவி கொடுக்கணும், காட்ஸ் வில் எப்படி நான் தெரிஞ்சுக்கணும், சொல்லிக் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டா. ஆமேன். அம்மான்னு தான் கேட்டா. ஆமேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவள் சொன்னால், அவர் வந்து இது எல்லாமே கரெக்டாகிடுச்சு, எங்கள் குடும்பத்துக்கும் ஓகே, அவங்க குடும்பத்துக்கும் ஓகே, ஆனால் கர்த்தருடைய திட்டமாக இருந்தால் மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நான் ஓகே சொல்லுவேன், இல்லைன்னா அவர் என் மேலே அழைப்பு வச்சுருக்காரே அது வீணாயிடக்கூடாதுன்னு சொன்னான். தட்டுவோமா? கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. அவள் வேறு எந்த வேர்ல்டுலி திங்ஸையும் பார்க்கல, தேவ திட்டமான்னு மட்டும் பார்த்தா. ஆமேன். நீங்கள் லவ் பண்ணுறதுக்கு தேவ திட்டமானலாம் கேட்காதீங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு கேட்டுக்கோங்க. ஆமேன்னு சொல்லலாமா? லவ் பண்ணுறதே தேவ திட்டமே இல்லை. ஆமேன். நீங்கள் லவ் பண்ணிவிட்டு அது தேவ திட்டமாக இருக்கான்னு செக் பண்ணுறது யூஸ்லெஸ். ஆமேன். ஆனால் கல்யாணம்னு வரும்போது அப்போ தேவ திட்டத்தை செக் பண்ணிக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ எல்லா லவ் மேரேஜும் 99.9% ஃபெயிலியர். நான் அந்த 0.1% நான் இருந்துக்கிறேன்னு நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் ஒருத்தர் இருக்க முடியாது. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நிறைய ஃபெயிலியர்ஸ். ஏன்னா லவ் பண்ணும்போது பெஸ்ட்டு தான் காட்டுவாங்க. நீ இப்படி இருந்தியே லவ் பண்ணும்போது இப்போ இப்படி இருக்கியே, அது உன் தப்பு, நீ தானே ஏமாந்த. இதில் பாதிக்கப்படுறது நிறைய பெண்கள், ஆண்கள் கிடையாது. ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம. ரெண்டாவது கடைசி பாருங்கள், ஒன்லி ப்ரேஸ் ஆஸ்கிங் ஃபார் த மெட்டீரியல் பிளெஸ்ஸிங். பாருங்கள், சில பேர் நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி ஓடி வந்துடுவாங்க, என்கிட்ட வருவாங்க ஜெபம் பண்ண, அப்படியே தாக்கத்தோடு வருவாங்க ஜெபம் பண்ண. எதுக்கு? எக்ஸாமில் பாஸ் ஆகணும். நீ எக்ஸாமில் பாஸ் ஆகிடலாம்,
நல்ல மார்க் வாங்கிடலாம், வாழ்க்கையில் ஃபெயில் ஆயிட்டேனா என்ன பிரயோஜனம்? ஆமேன்னு சொல்லலாமா? எக்ஸாமில் பாஸ் ஆகிறாங்க எல்லாருமே வாழ்க்கையில் பாஸ் ஆகிறது இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அப்போ நீ கர்த்தரை தேடினது எதுக்கு? எக்ஸாமுக்காக, பரீட்சைக்காக, இன்டர்வியூக்காக, வேலைக்காக நீ ஆண்டவரை தேடி இருக்க. ஆண்டவர் என்ன உனக்கு என்ன அவ்வளோ ஒரு மலிவாக போயிட்டாரா? ஹல்லேலூயா. நோ. கர்த்தரை எப்படி தேடணும்? பிரேஸ், வர்ஷிப்ஸ், டாக்ஸ் அண்ட் ஹேஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட். இந்த கேட்டகரியில் பார்த்துக்கோங்க. இதில் எங்கே நான் தவறுறேன்றது நீங்களே செக்லிஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லட்டுமா? பக்கத்தில் இருக்கவங்க உங்களை நிதானிக்க முடியாது, பாஸ்டர்மா நிதானிக்க முடியாது, ஆனால் நீங்கள் உங்களை நிதானிக்க முடியும் ஆவியானவருடைய துணையோட. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஸோ இந்த கேட்டகரியில் நான் எதில் பாஸ் ஆகிருக்கேன், எதில் ஃபெயில் ஆகிருக்கேன்றதை நீங்களே நிதானித்து கொள்ளுங்கள். ஆமேன்னு சொல்லலாமா? இந்த வாட்ஸ்அப்பில் இந்த பிக்சரை நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஸோ உங்களுக்கு திருப்பியும் உங்களை ரெனியூ பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவும். ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இந்த 3 காரியம் சொன்னேன்ல, கர்த்தர் என்ன கூட இருக்கணும், கர்த்தருக்கு நான் பிரியமாக இருக்கணும், அவர் பாதத்தில் நான் இருக்கணும். இது 3மே இந்த கேட்டகரியில் அடங்கும். ஹல்லேலூயா. எனக்கோ பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு அடங்காது. தினமும் வேத வாசிக்க, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசிச்சுட்டு திருப்தி ஆகிடாதீங்க. எவ்வளோ அதிகமாக வாசிக்க முடியுமோ வாசிங்க. ஆமேன்னு சொல்லலாமா? மினிமம் 3 சாப்டர்ஸ் அது வாசிக்கணும். புதிய ஏற்பாடும் கவர் ஆகிருக்கணும், பழைய ஏற்பாடும் கவர் ஆகிருக்கணும். அப்படி நீங்கள் உங்களோட பிளான் நீங்கள் அக்கார்டிங்லி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பைபிள் ஷெட்யூல் இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? தினமும் ஷெட்யூலில் பைபிள் ஷெட்யூல் கண்டிப்பாக இருக்கணும். 2வது ப்ரேயர் ஷெட்யூல் இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? இது இருந்துச்சுன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆயிடுவீங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமேன். நீங்கள் என்ன வயசாக இருந்தாலும் சரி, இந்த ஷெட்யூலில் கரெக்டாக ஆகிக்கோங்க. ஒரு ஃபெல்லோஷிப் கண்டிப்பாக இருக்கணும். இது ஐக்கியம். இந்த ஐக்கியம் இல்லைன்னா ஈஸியாக பிசாசு உங்களை ஊதி போட்டுருவான், ஈஸியாக உங்களை ஆண்டவர் விட்டு பிரித்து தூக்கி போட்டுருவான். இந்த ஃபெல்லோஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 காரியம் ரொம்ப முக்கியம். பைபிள் ஷெட்யூல், சத்தமாக சொல்லுங்கள், ப்ரேயர் ஷெட்யூல், ஃபெல்லோஷிப் ஷெட்யூல். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஷெட்யூல் போடுறோம்ல, எல்லாத்துக்கும் பிளான் போடுறோம், எல்லாத்துக்கும் டைம் டேபிள் போடுறோம்ல. அப்போ 3 டைம் டேபிள் நம்ம வாழ்க்கையில் தினந்தோறும் ஃபாலோ பண்ணணும். ஆமென். டைம் டேபிள் போடாமையே ஃபாலோ பண்ணுற 2 விஷயம், சாப்பிட்றது, தூங்குறது. டைம் டேபிளே போட வேணாம், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது இல்லை. ஸோ டைம் டேபிள் போட்டு ஃபாலோ பண்ணுற இந்த 3 விஷயத்தை மறந்துடாதீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா அப்படி செஞ்சிங்கன்னா அடுத்த கிளிப்பிங் போடுங்க. நெக்ஸ்ட் கிளிப்பிங் இல்லை, இது இல்லை, இதுக்கப்புறம் முன்னாடி God is going to show everyone what he can do through you. God sees it, God knows it, God will fix it. Take that step in faith. ஆமென் சொல்லலாமா? உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைக்கிறத எல்லார் கண்களுக்கு முன்னாடியும் செய்து காட்டுவார். ஆமென். தாவீதை எப்படி கர்த்தர் உயர்த்தினாரோ எல்லா கண்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களை சுற்றி இருக்கிற கண்கள் அதை காணும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஒரு குட்டி பையன் இருந்தானா, ஒரு கதை. அவனுக்கு ஒரு போட்டு அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருந்தாரு. அன்றைக்கி போட்டு காம்படிஷன், போட்டு ஓட்டி காட்டணும், ரிமோட்டு போட்டு ஓட்டி காட்டி ஒரு பார்க்கில் ரிமோட்டு போட்டு ஓட்டி காம்படிஷன். அதெல்லாம் ஃபாரினில் அடிக்கடி நடக்கும், நம்ம ஊரில் கிடையாது. அப்போது அந்த மாதிரி காம்படிஷனில் வந்திருக்கும் போது ஒரு குட்டி பையன் அதை எடுத்துகிட்டு போகிறான். அவன் பேர் சாம்னு வச்சுக்குவோம், நானே வச்சுருக்கேன், சாம்னு ஒரு பேர். அவன் எடுத்துகிட்டு போகிறான் போட்டு ஓட்டி. கூட அவன் ஃப்ரெண்டும் வரான். நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டும் கையை இவன் போட்டை கொடுறான்னு கேட்குறான். இவன் கொடுக்க போகிறான், கீழே விழுந்துருது போட்டு, உடஞ்சி சுக்குநூறாக உடஞ்சிருது. காம்படிஷன் ஆரம்பிக்க போது சாமோட போட்டு அவன் ஃப்ரெண்டும் இவனும் கை பிடிச்சி நீ பிடி நான் பிடின்றதுல என்ன ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு. ஃப்ரெண்டுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ நம்ம தான் உடச்சான்னு சொல்லிட்டு போகிறான்னு விட்டு ஓட்டான். எனக்கு தெரியாதுடா போடான்னு ஓட்டான். ஏன்னா அவனும் காம்படிஷனில் கலந்துக்கிறான். இவனுக்கா ஒரே அழுக, செம்மையாக அழ ஆரம்பிச்சிட்டான் போட்டு உடஞ்சிருச்சுன்னு. இதை பார்த்து அவங்க அப்பா தூரத்துலேருந்து ஓடி வந்து அவர் காரில் இருக்கிற ஒரு கிட்டை எடுத்துகிட்டு வந்து வேகமாக அந்த பையனுக்கு அந்த போட்டை ரிப்பேர் பண்ணி, எங்கே நட்டு போடணுமோ நட்டு போட்டு, எங்கே போல்ட்டு போடணுமோ போட்டு வேகமாக சரி பண்ணி கொடுத்து
அவங்க அப்பா டெஸ்ட் பண்ணி பார்த்து ஓட்டுதான் பாருடா, போட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஆமென், ஹல்லேலூயா. கரெக்டாக கால் ஃபார் பண்ணுறாங்க காம்படிஷன். இவன் பேரை கூப்பிடும் போது சரியாக போட்டு ரெடி ஆகி குடுகுடுன்னு ஓடி போய் காம்படிஷனில் வைக்கிறான். போட்டு ஓடுது, ரிமோட்டு போட்டு ஓட்டுறான். போட்டு ஓட்டி எல்லாம் முடிச்சது. காம்படிஷனில் அறிவிக்கிறாங்க, ஃபஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு சாம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஸோ ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தோடனே அவன் ஃப்ரெண்டு கேட்குறான், டேய் எப்பட்றா சுக்குநூறாக உடஞ்சி போன போட்டை உங்கள் அப்பாவால் எப்பட்றா சரி பண்ண முடிஞ்சுது அப்படின்னு கேட்டோன்னே அவன் சொன்னான் ஒரே வார்த்தை, டே எங்கள் அப்பா யார் தெரியுமாடா, பெரிய ஷிப் கம்பெனியோட ஓனருடா. பெரிய ஷிப்பே அவர் தான் மேக் பண்ணுறாரு. இந்த சின்ன போட்டை அவரால் ரிப்பேர் பண்ண முடியாதான்னு கேட்டானா. நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். அதே வேர்டு இன்னைக்கு உங்களுக்கு நேராக வருது. நம்ம அப்பா பெரியவர். ஆமென். உங்களோட சின்ன பிரச்சனையை அவரால் சரி பண்ண முடியாதா? இட் இஸ் ஈஸி ஃபார் த லார்ட் டு டூ இட். நீங்கள் ஃபைட் பண்ணால் அது கஷ்டம். தாவீதே நீ ஃபைட் பண்ணால் அது கஷ்டம் கோலியாத்தை முறியடிக்க. ஆனால் இயேசுவின் நாமத்தில் நீ போனேன்னா அது ஈஸி. ஆமேன்னு சொல்லலாமா? விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அந்த பிக்சரை போடுங்க. ஆமேன். பாருங்கள், அந்த பையனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவங்க அப்பா கூட இருந்து அந்த போட்டை ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டார். ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் உடைஞ்சு போன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் சரி செய்ய என் தேவனால் மட்டும்தான் ஆகும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ரெடி? இன்றைக்கி கற்றுக்கொண்ட ஒரு காரியம், கீப் காட் ஃபஸ்ட். ஆண்டவரை மட்டும் முன்னாடி வைங்க. அவர் இருந்தால் எல்லாம் ஈஸி. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தோற்று போயிடுவீங்க. எத்தனை முறை ஃப்ளஷில் நீங்கள் ட்ரை பண்ணாலும் தோற்று தான் போயிடுவீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் ஆண்டவர் கூட இருந்தீங்கன்னா நிச்சயம் ஜெயம். வெரி வெரி ஈஸி டு டேக்கிள் எவ்ரி திங் இன் யுவர் லைஃப். ஆமேன். ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபம். கர்த்தர் கூட இருப்பார். ஆனால் ஆமேன்னு சொல்லலாமா? நான் கர்த்தர் கூட இருந்தால் எனக்கு விரோதமாக நிற்பவன் யார்? எழுமி நிற்போமா? தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இட்ஸ் too easy for the God to fix it. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னா கஷ்டம். பிரியமானவர்களே, கண்களை மூடி அப்படியே ஆண்டவர் சமூகத்துக்கு ஒப்பு கொடுப்போம். முடிஞ்ச முழங்கால் படிடுங்க தேவ சமூகத்துக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறது ஒரு காரியம், தேவையானது ஒன்று தான் வாழ்க்கையில். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாளை போல பற்பல காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்கி இருக்கிறதெல்லாம் போதும் மகளே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, அதுதான் தேவன் பார்வையில் மகிமையான ஒரு பங்கு. சுக்குநூறாக உடஞ்சி போச்சேன்னு நீங்கள் வந்திருக்கீங்க. என் வாழ்க்கையை நான் யாருக்கோ கொடுத்தேன், இருதயத்தை சுக்குநூறாக உடைச்சிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? படைத்த கடவுளால் தான் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஒன்லி காட் கேன் ரிப்பேர் இட். உடஞ்சி போன உங்கள் இருதயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கர்த்தர் மாத்திரம்தான் முடியும். இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் முடியும். கிவ் இட் டு ஹிம். முழுமையாக ஒப்பு கொடுப்பியா? வாலிப தம்பி தங்கச்சி, முழுமையாக இருதயத்தை ஒப்பு கொடுன்னு கர்த்தர் கேட்குறார். தேவையானது ஒன்றே. கர்த்தர் உன் மேலே பிரியமாக இருந்தா எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க செய்வார். எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். எனக்கு ஈஸி, மற்றவங்களுக்கு கஷ்டம். ஏன் எனக்கு ஈஸினா, கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால ஈஸி. கர்த்தர் என் மேலே பிரியமாக இருக்கிறதுனால ஈஸி. அவர் பாதத்தில் நான் அமர்ந்திருக்கிறதுனால ஈஸி. 3 ஷெடியூலை இன்னைக்கு வாழ்க்கையில் கற்றுக்கொண்டேன். பிளான், வேர்ட் ஆஃப் காடை ஷெடியூல் பண்ணணும். ப்ரேயரை வாழ்க்கையில் ஷெடியூல் பண்ணணும். எத்தனை மணிக்கு நான் ப்ரேயர் பண்ணுறேன்ற ஷெடியூல் பண்ணணும். 3வது ஃபெல்லோஷிப்பை ஷெடியூல் பண்ணணும். தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு நான் தடை பண்ணக்கூடாது. பிசாசு ரொம்ப தடை பண்ணும். சபைக்கு வர்றதை தடை பண்ணும். இந்த மாதிரி ஐக்கியத்துக்கு வர்றதை தடை பண்ணும். தடை பண்ணாமல் வரணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஈஸியாக சக்ஸஸாக முடியும். தேவன் எல்லாவற்றையும் சக்ஸஸாகி முடிச்சு கொடுப்பார். தேவையானது ஒன்றே. தேவையெல்லாம் நீர்தானையா, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். ஒரு கன்விக்ஷன் உண்டாகட்டும். ஆவியானவர், இதுவரை என்னென்னவோ தேவை நினைச்சு ஓடிட்டு இருந்தல்ல மகளே, ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, தேவையெல்லாம் இயேசுதான். இதுவரை நீ மிஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம், அது இயேசு மட்டும்தான். தேவையெல்லாம் நீர்தானையா சொல்லலாமா?
ஜீவனுள்ள